ஸோ விஜய் சேதுபதி சார் யாரெல்லாம் வந்துட்டு நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு? நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கணும்னா தலைவியும் தலைவனும் தான் கேட்கணும். ஐ மீன் கம்ருதீன் அவர்களையும் பார்வதி அவர்களையும் தான் கேட்கணும். பாஸ் வந்து மைக்க மறைச்சிட்டு பேசுற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பேசுவாங்க? நீங்க 18+ பேசியிருக்கீங்க, என்னென்ன கருமத்தையோ பேசியிருக்கீங்க, சாப்பிடும் போதெல்லாம் கூட நீங்களும் கம்ருதீனும் பேசியிருக்கீங்க. அதை தாண்டி நீங்க என்ன பேசிட முடியும்? அதுவும் ஹிந்தியில பேசுறதுக்கு என்ன? இப்போ கேஸ் ஒரிஜினலாவே நடக்குதுன்னா ரெண்டு தரப்பு பக்கம் நிக்கிற குற்றவாளிகள் கூண்டில் நிக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்களா? அது எனக்கு புரியல. இப்போ நான் கூட வந்து இப்போ விக்ரம் மேல வந்து பார்வதி கேஸ் இது பண்றாங்க. பார்வதி மேல வந்து நிறைய தப்பு இருக்கு. அப்ப விக்ரம் கிட்ட வந்து ஐ எம் ஃபீல் கில்ட்டி, ஐ எம் சாரி அப்படின்ட்டா விக்ரம் எந்த ஒரு இதுவும் வந்து வாதாடாம சாட்சிகளை கூப்பிட்டு நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லாம விலகிடுவாரா? நீங்க வேற தமிழ்ல வந்து நான் ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க போடுறீங்க, அதை வச்சு வந்து என்ன ஓட்டுறீங்க. எல்லாம் தமிழ்ல பார்த்துட்டு கமெண்ட் போடுறாங்க, உள்ள போய் வீடியோவை பாருங்கடான்ற, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வியானா சொன்னார்ல, நீங்க முன்னாடி எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க வியானா, சூப்பரா பேசுனீங்க, பாயிண்டா பேசுனீங்க. ஆனா இப்போ ஒரு 2 வாரமா அது காணணும் போது கரெக்டா நம்ம எடிட்டர் எடுத்துட்டு போய் FJ மூஞ்சிக்கிட்டு வச்சாரு. அந்த மாதிரி பார்வதிக்கு சொல்லுங்க சார். சார் டபுள் எவிக்ஷன் வைங்க சார், ப்ளீஸ் சார். உங்க கால்ல கூட விடுற சார், டபுள் எவிக்ஷன் வைங்க சார். கம்ருதீனை பத்தி நேத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் பார்வதி அவரை தூக்கி வெளில போடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்? வெள்ளிக்கிழமை என்னங்க பேசுவோம், சனிக்கிழமை விஜய் சேதுபதி சார் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும், பிக் பாஸ்ல இந்த வாரம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பிரியா ரஞ்சித் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னன்னா பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் கொடுத்த பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், அரோரா வந்துட்டு இந்த கோர்ட் கேசஸ் வந்து டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் டாஸ்க் பார்த்தா உண்மைக்குமே வந்துட்டு கேஸ் நடக்குதுங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை இதுதான் அதுதான் அதுதான்னு நேத்தெல்லாம் வந்து அரோரா வந்துட்டு வேற லெவல். நான் வந்து பார்வதியை பத்தி பேசவே கிடையாது, பார்வதி தான் வெஞ்சன்ஸ், பார்வதி தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்வதி பயங்கரமா திட்டினது அரோரா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன? எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரம்யா வேற ஜெயிலுக்குள்ள போறாங்க, அதுக்கு வேற என்னை கேட்டை திறந்ததை சொல்லாத, அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போற ப்ரமோலாம் பார்த்தோம். ஸோ விஜய் சேதுபதி சார் யாரெல்லாம் வந்துட்டு நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு? என்ன நடக்க போகுது நாளைக்கு? நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கணும்னா தலைவியும் தலைவனும் தான் கேட்கணும். ஐ மீன் கம்ருதீன் அவர்களையும் பார்வதி அவர்களையும் தான் கேட்கணும். இல்ல எனக்கு புரியல, எத்தனை தடவைங்க சொல்லுவாங்க? ஒரு லாஸ்ட் வீக்கே சொன்னேன், மைக்க மறைச்சிட்டு பேசுறது என்னென்ன முட்டாள் நினைக்கிறீங்களான்னு பிக் பாஸ் கேக்குறாருன்னா அத ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணி கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி இந்த வாரம் அது கண்டினியூ ஆச்சுல. எதனால கண்டினியூ ஆச்சு? நீங்க கேட்கல சார், நீங்க கேட்காதனால தான் அது கண்டினியூ ஆச்சு. இப்ப நாமினேஷன் வந்து யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணா இந்த டிஸ்கஷன் அப்படின்னு கேட்கும்போது பார்வதின்னு சொன்னீங்க. அடுத்த வாரத்துல வந்து யாருமே அதை டிஸ்கஸ் பண்ணல. நீங்க அட்ரஸ் பண்ணா அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த சீசனே பிக் பாஸை மதிக்காத ஒரு சீசன் தானே. அப்போ ஹோஸ்ட் சொல்றதுக்காக கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னும் போது அதை ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணி சொல்லணும்ன்ற நான் அதை சொல்லல. போன வாரம் நம்ம அதை சொல்லியிருந்தோம், அதை கேட்பாருன்னு நினைச்சோம், ஆனா அவர் கேட்கல. ஆனா இந்த வாரம் அது வந்து பெருசா போயிருக்கு. FJ சொன்ன மாதிரிதான் பொதுவா சொல்லிட்டு போனாரு, அதுக்கு அடுத்த வாரம் அதே கண்டினியூ ஆச்சு டியூடுன்ற வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி மென்ஷன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறமா திருப்பி கேட்டாரு. அதே மாதிரிதான் லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நீங்க கேட்டிருக்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நிக்க வச்சு கேட்கணும். ஏன்னா அந்த தப்பா அடிக்கடி பண்றது என்ன சொல்றது, அது ஒரு டெய்லி பழக்கமா பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் பார்வதியும் கம்ருதீன் தான். அதுல வர அந்த அம்மா கேக்குறாங்க, பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க, பிக் பாஸ் டெய்லி ஒரு 1/2 hour மட்டும் மைக்க கைட்டு வச்சுட்டு பேசலாமா அப்படின்னு. ஏமா நீ ரூல்ஸ் படிச்சு தானே வந்த இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு முக்கியமான 2 விஷயம் வரும்போது பார்வதி மூளையை கழட்டி வச்சிருவாங்களா? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப டோட்டலா வந்து அவங்க எப்படி ஹைப் கிரியேட் பண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு வந்தாங்களோ இது அப்படியே கீழே இறங்கி இப்ப 0க்கு வந்துட்டாங்க. அதான் எனக்கு புரியல. எல்லாருமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல சொன்னது பார்வதியை விட்டு கம்ருதீன் தள்ளி இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மக்கள் சொல்ற கருத்து என்னன்னா, பார்வதிக்கு மூளை எங்க போச்சு, எதுக்கு இந்த பொண்ணு இந்த இதுல போய் அப்படி லாக் ஆகுது, வெளியே வந்து விளையாட வேண்டியதானே, கேம் விளையாட வேண்டியதானே, என்ன பண்ணிட்டு இருக்கு? பிக் பாஸ் வந்து மைக்க மறைச்சிட்டு பேசுற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பேசுவாங்க? நீங்க 18+ பேசிருக்கீங்க, என்னென்ன கருமத்தையோ பேசிருக்கீங்க, சாப்பிடும் போதெல்லாம் கூட நீங்களும் கம்ருதீனும் பேசிருக்கீங்க. அதை தாண்டி நீங்க என்ன பேசிட முடியும்? அதுவும் ஹிந்தியில பேசுறதுக்கு என்ன? இது தமிழ் லாங்குவேஜ். தமிழ்ல நல்ல பேசக்கூடிய
ஒரு பார்வதி அவர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சது அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இப்ப கேவலம் அசிங்கம். அவர் வந்து ஹிந்தில சொல்றாரு, இது ஹிந்தி பிக் பாஸ் இல்ல, தமிழ் பிக் பாஸ். அவங்க தமிழ்ல சொல்றாங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. எனக்கு உள்ள போகும்போது தெலுங்குல பேசுறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல உனக்கு. அவங்க எத்தனை லாங்குவேஜ்ல பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேபி language- அவங்களுடைய இது வந்து தெலுங்கா இருந்திருக்கலாம், மதர் டங் தெலுங்கா இருந்திருக்கலாம். கமருதீன்காக ஹிந்தில பேசியிருக்கலாம். பல ஊர்கள் போறதுனால அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா அது எந்த இடத்துல பேசுறோன்றது இருக்கு. பிக் பாஸ்ன்ற வீட்டுக்குள்ள அதை பேசக்கூடாது. சீசன் 6ல இது இப்படிதான் ரொம்ப வந்து பெரிய தப்பு ஆயிஷாவும் தானே. ஸ்ரேயான்னு ஆமா, சம்திங் ஆமா. ஒரு பொண்ணு பேசினாங்க. சரண ஏதோ சம்திங் ஸ்ரேயாவா யாருன்னு தெரியல அவங்க பேர். ஆனா ஆயிஷா மலையாளத்துல பேசினாங்க. தொடர்ந்து 2 வாரம் பேசினாங்க. அடிக்கடி பேச ஆரம்பிச்சாங்க. கமல் சார் கூப்பிட்டு இது மலையாள பிக் பாஸ் இல்லன்றத மலையாளத்திலேயே சொன்னாரு. இது மலையாள பிக் பாஸ் இல்ல, இது தமிழ் பிக் பாஸ், தமிழ்ல பேசுங்க. இதே மாதிரி போயிட்டு நீங்க மலையாளத்துல போயிட்டு பேசுவீங்களா, தமிழ்ல அங்க பேசுவீங்களா அப்படின்லாம் கேட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு வார்னிங் இங்க இருக்கணும். அத ஃபர்ஸ்ட் நான் அந்த அந்த ஒரு இதுவை பனிஷ்மெண்ட் வைக்கிறேன். கொடுத்திருக்காங்க. கோர்ட் டாஸ்க் போயிட்டு இருக்கு. சோ கோர்ட் டாஸ்க் என்னதான் வந்து உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்து வச்சு பண்ணாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடு கிடையாது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கே அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா ஒரு சில வேலைகள் வந்து சொல்லும்போது இவங்க தான் அதுல இருக்காங்க, பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க, செய்யறேன்னு சொல்லிட்டாங்கன்னும் போது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்கன்னா அதை க்ளீன் பண்றதுக்கு தயங்காம எழுந்து வந்து பண்ணணும். அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இல்லன்றது உண்மைதான் விக்ரம் சொல்றது. ஆனா விக்ரம் இதான் சாக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காரு. இல்ல பயங்கரமா வந்து கோர்ட்ல வாதாடுறாரு. எல்லாரும் அவரு வாதாடுற விஷயத்துல விக்ரம பாராட்டலாம். ரொம்ப நல்லா நல்லாவே வாதாடுறாரு. அதாவது அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னா வக்கீல் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை கரெக்டா பண்றாரு. நான் மத்த வக்கீல சொல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வக்கீல்களை மட்டும் சொல்றேன். அந்த வக்கீல் பார்க்கும்போது எல்லாமே எடுத்த உடனே நீ வா, நீதான் எனக்கு லாயர்னு புடிச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன மாதிரி வேணாலும் பேசி அவர் பக்கம் தீர்ப்பை சாதகமா கொண்டு வர்றது வந்து விக்ரம் அப்படிங்கறதுனால அவர் அதிகபட்சமா சூஸ் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கேஸ்ல மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா அவருடைய கேஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்ன கேஸ்ல எஃப்ஜேவும் விக்ரமும் வந்து கேஸ்க்கு முன்னாலேயே வந்து இவர் வந்து வக்கீல் நீதாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லும் போதே விக்ரம் அந்த கேஸ் டீடைல்ஸ் கேட்கும் போதே என்ன சொல்றாருன்னா இவர் பக்கம் தப்பு இருக்கிறது கிளியரா விக்ரமுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிடுறாருன்னா ஐ எம் ஃபீல் கில்ட்டி, சாரி அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க வந்து ஆதாரங்களை வந்து பேசவே விடாம நம்ம வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேஸ்ல மூவ் பண்ண விக்ரம் நேத்து அரோரா கேஸ்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து கமருதீன் வந்து மாத்தி சொல்லிட்டாரு. ஆமா பண்ணாங்கன்றத சொல்லும் போது கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு விக்ரமே சொல்றாரு. லைவ்ல நான் பாக்குறேன் விக்ரம் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க போதிய ஆதாரங்களை வந்து சொல்லுவோம். அது எப்படி ஒரு கேஸ்க்கு ஆதாரமே வேணான்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுன்னு காப்பாத்துற எஃப்ஜேவை தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுடா காப்பாத்துற. ஆனா இந்த கேஸ்ல வந்து கமருதீன் சொல்லும் போதே எங்களுக்கான தீர்ப்பு கிடைச்சிச்சு யுவர் ஆனர், ஆனாலும் நாங்க எங்க சாட்சிகளை வச்சு நாங்க பேச வைப்போம், நாங்க வந்து கேஸை கொண்டு போறதுக்காக பேச வைப்போம். அது எப்படி விக்ரம்? அப்ப அந்த கேஸ்ல நீங்க ஜட்ஜ அப்ப முட்டாளாக்கி இருக்கீங்களா? ஆதிரி எவ்வளவு சாட்சியை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? அதை வந்து கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லாமே அந்த பார்த்த சாட்சிகள் நாங்க சொல்றோம்னு சொல்லி வந்து நின்னு, அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா கனி ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து சொல்றேன்னு, இவரு சபரி ஒத்துக்கிட்டாரு, ரம்யா ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒத்துக்கிட்டு வந்து சொல்றான்னும் போது அதை எப்படி நீங்க அவங்க பேசுறதெல்லாம் இவங்க 2 பேர் நோட் பண்றாங்க. கேஸ்க்கு முன்னாலேயே இத்தனை ஆதாரங்களை இவங்க ரெடி பண்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு பேசும்போது நீ பண்ண தப்புதான், ஆனா நீ வந்து சாரி கேட்டா அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், அப்படி பண்ணிடு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்க. நேத்து பார்த்தா வந்துட்டு இந்த இந்த கேஸ்லயே வந்துட்டு ஒரு எஃப்ஜே ஆதிரை விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சது. எஃப்ஜே அவர்கள் நிறைய வார்த்தை விட்டாரு. ஒரு மாதிரி இப்போ கேஸ் ஒரிஜினலாவே நடக்குதுன்னா 2 தரப்பு பக்கம் நிக்கிற குற்றவாளிகள் கூண்டல்ல நிக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்களா? அது எனக்கு புரியல. இப்போ நான் கூட வந்து இப்ப விக்ரம் மேல வந்து பார்வதி கேஸ் இது பண்றாங்க. பார்வதி மேல வந்து நிறைய தப்பு இருக்கு. அப்ப விக்ரம் கிட்ட வந்து ஐ எம் ஃபீல் கில்ட்டி, ஐ எம் சாரி அப்படின்ட்டா விக்ரம் எந்த ஒரு இதுவும் வந்து வாதாடாம சாட்சிகளை கூப்பிட்டு நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லாம விலகிடுவாரா? சரி, நேத்து இந்த அரோரா பார்வதி மேட்டர்ல பார்வதி மேல அவ்வளோ ஸ்டேட்மெண்ட், அவ்வளோ விஷயங்கள், பார்வதி தப்பு, பார்வதி பேசுனது தப்பு, பார்வதி வந்து கமருதீன் கூட இல்ல பார்வதி வந்து என்ன வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறா, திட்டம் போட்டா என்ன வந்து நாமினேஷன் பண்ண சொல்லி எல்லார்கிட்டயும் தூண்டி விட்டுட்டு இருக்கா, என்ன வந்து ட்ரிகர் பண்றா, என்ன வந்து கெட்டவளா காட்டுறா, நிறைய பின்னால போய் என்னை பத்தி பேசுறா,
நிறைய தப்பான விஷயங்கள் என்ன பத்தி போர்ட்ரேட் பேசிட்டு இருக்கா, பண்றாங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கா. சொல்லி சொன்னாங்க. என்னோட ஒரே கேள்வி, அரோரா பார்வதிய பேசவே இல்லையா? அதுக்கான வீடியோவும் இருக்கு. இருக்கு, பேசவே இல்லையா? கழுத இது மூஞ்சில விழிச்சா விளங்காது. கமருதீன இவனை நான் முதல் வாரமே இவன் நர்ஸ் வேஷத்துல பாத்திருந்தேனா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவ என்ன அது பண்றா. இவ பார்வதி கூட பேசினா என் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவ மேல குப்பை எலி போடுவா, அதை எடுத்து ஊத்துவா, அப்பயே நீ அங்கதான் போய் நிப்ப. சோ இந்த மாதிரி பார்வதி எந்த இடத்துலயும் பேசுன மாதிரி நாங்க பாக்கல. பேசினாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, பேசினாங்க. எனக்கு பிடிக்கல, பொசசிவ் ஆகுது. ஒரு பையனை பிடிச்சிருக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு கூட பேசும்போது எனக்கு பொசசிவ் ஆகுது, அவ பிஹேவ் பண்றது பிடிக்கல, அவ கூட போனா அவன் அப்படியே மாறிடுறான், அந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர அரோரா கழுத, அரோரா ஒரு விஷம், அரோரா மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல, அரோரா அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல. ஆனா நேத்து அந்த கோர்ட்ல அத்தனை ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது இங்க எல்லாருமே மண்டையாட்டிட்டு இருந்தாங்களே, என்ன காரணம்? அதாவது பார்வதி விஷயத்துல இவங்க எல்லாரும் கேம் விளையாடுறாங்கன்றதுதான் விஷயம். பார்வதி மேல மறுபடியும் நான் இதே கேள்வி கேக்குறேன். பிஆர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, வாட் எவர். பார்வதி விஷயம்னு வரும்போது மட்டும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணணும். இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பார்வதி பண்ணது தப்புதான். இந்த கேஸ் வந்து ஏத்துக்கலாம், ஓகே தான். ஆனா அத கேஸ் போட்டிருக்க ஆள் வந்து என்ன மாதிரின்றத பாருங்க. நான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல இந்த இடத்துல. பார்வதி முழுக்க 100% தப்புதான். ஆனா அவங்க பண்ணிருக்க செயல்களை அரோரா அவர்கள் பண்ணிருக்காங்க, அரோராவும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பார்வதி வந்து ஓப்பனா அடிக்கிறாங்க, அவளை நாமினேட் பண்ணுவியானா, எல்லாருக்கும் 2 ஓட்டு வந்தா ஓட்டிங்ல வந்துருவோம் அப்படிங்கறத வந்து கனி அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க, அவங்களும் அதை பண்ணாங்க. ஆமா எல்லாருமே வரணும், வாங்க வாங்க எல்லாரும் 2 ஆளுக்கு 2 ஓட்டு போடுங்க, நம்ம போட்டுடலாம் அப்படின்ற பிளான கனியும் தான் சொன்னாங்க அந்த ஹால்ல, லிவிங் ஏரியால. அப்போ ஏன்னா இதை பார்வதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்ப எல்லாம் ஒத்துக்குறாங்க, ஓகேன்னு எல்லாம் முடிஞ்சிருது. அந்த இடத்துல வியானா வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டவங்க, ஐ மீன் அரோராக்கு சாட்சி சொல்றேன், ஆமா என்ன போட சொன்னாங்கன்னு சொல்ற அரோரா வியானா வந்து அந்த இடத்துக்கு வரல, சாட்சியா வரல. அப்படி வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல வியானாவோட கேம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா ரம்யா, திவ்யா இவங்க 2 பேருமே வந்து செம்மையா நேத்து பிளே பண்ணாங்க. இல்ல ரொம்ப ஒரு மாதிரி அவ வந்து எனக்கு பொசசிவா இருக்குன்னு சொல்றா, எனக்கு வந்து எனக்கு காண்டாகுதுன்னு சொல்றா. இவர் உடனே அந்த காண்டுன்ற வார்த்தையை பிடிச்சி காண்டா இருக்குன்னு சொன்னாங்களா, ஓகே. பொசசிவா இருக்குன்னு சொன்னாங்களா, ஓகே. விக்ரம் வேற மாறிங்க, அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல அவராவே வக்கீலாவே மாறிட்டாரு. வக்கீல் இல்லங்க, விக்ரமா மாறிட்டாரு. வித்யாபதியில இருந்து விக்ரமா மாறிட்டாரு. அந்த கேஸ்ல மட்டும் விக்ரமா மாறிட்டாரு, வித்யாபதியா இல்ல. ஆமா வீக்கெண்ட் வரும்போது பார்வதினா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல, பார்வதிக்கு சப்போர்ட் 2 வாரமா பண்ணிட்டு இருந்தாருங்க. வெளிய ஐ லவ் யூ ஐ மீன் சப்போர்ட் மீன்ஸ் எனக்கு என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்கு வெளியில. அந்த நட்பு வந்து உள்ள காமிச்சிக்காம தான் 2 பேருமே ப்ளே பண்றாங்க, அவங்க கேமை ப்ளே பண்றாங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, ஒரு 80 டேஸ்க்கு அப்புறமா இந்த கேமே அவங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்காது. கிளியர் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டா தான் போகும், கிளியர். இப்போ ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. இப்ப விக்ரம பார்த்தாலே வெறுப்பா வர பார்வதி வந்து விக்ரம பார்த்தாலே சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, கவுண்டர் கொடுக்குறாங்க, அவர் ஆப்போசிட் கவுண்டர் தராரு. அவரும் வந்து முன்ன இருந்த வெறுப்பு இல்ல. ஓகே, இந்த இடத்துல வந்து அன்னைக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி ஓட்டு போட்டதுதான் திவ்யா. ஆனா திவ்யா வந்து அதை மறைக்கிறாங்க. ஆமா, அத வந்து ஓபனா மறைக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சாண்ட்ரா இல்லையா, திவ்யா இல்லையா, பிரஜனனா இல்லையா, யாருமே நின்னு பேசல. இவங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் 2-3 வாரமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அத ஹோஸ்ட் கேக்கும்போது இது வந்து ஹோஸ்டுக்கு ஒரு உண்மையாவே ஒரு பார்வதி கிட்ட மட்டும் அந்த விஷயத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட கோழி மூட்டினார்னே வச்சுக்கலாம். உண்மை அதுதான். எஸ், ஏன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு நினைச்சது சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா. இவங்க 3 பேரும். இத வந்து அவர் உடைக்கவே இல்ல கண்டஸ்டன்ஸ் எதிர்க்க. கண்டிப்பா. ரெண்டாவது நாமினேஷன் டிஸ்கஸ்லாம் யார் யார் பண்ணீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் மேக்ஸிமம் பார்வதி பேரே தான் சொன்னாங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ். ஆனா இது ஸ்டார்ட் பண்ணது சாண்ட்ரா. கேட்கணும்னு இருந்தேன். இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் ஆரம்பிச்சதே ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்வதியை நம்ம கைவசம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட பேச்சு போட்டதே பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேரும் வரல, பார்வதின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அப்போ ஒருத்தவங்கள ஹோஸ்ட் அடிச்சுட்டே இருக்காருன்னா அப்ப நம்மளும் தைரியமா அடிக்கலாம். எல்லாரும் பார்வதின்னு சொல்லிட்டோம்னா பார்வதி அடிப்பாரு, நம்ம பண்ண தப்பெல்லாம் மறைஞ்சிரும் அப்படிங்கிற வேலையை நினைச்சுக்கிட்டு தான் நேத்து திவ்யா பேசினாங்க. என்ன வந்து நான் அந்த தப்பு பண்ணியிருந்தேன்னா சார் என்ன வந்து அன்னைக்கு என்ன சொல்றது பேசுற சாட்டர்டே எபிசோட்ல பேசும்போது என்ன அட்ரஸ் பண்ணிருப்பாரு.
இன்னும் சொல்ல போனா இந்த கேஸ்ல வந்து விஜய் சேதுபதி சாரை வந்து ஒரு சாட்சியாவே வச்சுதான் பேசினார் வந்து விக்ரம். அந்த குறியீடு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், உங்க புத்தி அப்ப ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சதுன்னு பார்வதி அவர் கேட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சாட்சியா கொண்டு வந்தார். நம்ம இந்த இடத்துல ஹோஸ்ட் நிக்க வச்சு சாட்சி கேட்க முடியாது. கண்டிப்பா முடியாது. ஃபுல் உண்மையை ஹோஸ்ட் சொல்லல அன்னைக்கு. மொத்தமா நடந்த விஷயங்கள சொல்லல. ஆக்சுவலி பார்த்தா அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வாட்டர்மெலன் தான். ஆனா அதை எப்படி திருப்பி விட்டாருன்னா, பார்வதி நீங்க போய் அவர் காதுல சொல்லலையான்னு திருப்பி விட்டார். ஆனா லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் எடுத்தது இது எப்படி இருக்குது பாரு செல்லம், நீயே சொல்லு செல்லம் இது எப்படி இருக்கு செல்லம் அப்படின்னும் போதுதான் அவங்க வந்து ட்விஸ்ட் ஆறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்களுக்கு கமருதீன் மேல ஒரு இந்த விஷயம், அந்த வீக் அந்த பொண்ணு வெறுப்பேத்தின விஷயம், இதெல்லாம் வச்சு சும்மாவே இதுக்கு வாய் ஜாஸ்தி. ஆனாலும் இது பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுது. இதுலதான் இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த விஷயத்து பார்வதி மேல தப்பு இருக்கு. இப்பவும் நான் சொல்வேன். இல்ல பார்வதி நேத்து அதை கோர்ட்ல எடுத்துட்டு வந்த போதும் தப்புதான். அந்த ஒரு விஷயம் தப்புதான். நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா நாமினேஷனை ஸ்ட்ரெயிட்டா அவளை பண்ணுன்னு சொன்ன பார்வதி, அரோரா வந்து நீ எப்படி சொன்ன? நீ அவ கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவ, நீ அவ கூட சேர்ந்தா நாமினேஷன்ல வந்துருவ. ஆனா இது எதையுமே வந்து ஒரு வக்கீலா இருந்து கூட கேட்கறதுக்கு துப்பு இல்லாம இருந்தாரு. நிறைய வீடியோஸ் இருக்கு. உன்னை யாரோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, நானா இருந்தா அந்த இடத்துல விட்டுருக்க மாட்டேன், அவளா இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியை பிளேம் பண்ணி பேசுனது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அதிகமா வீடியோ கட் பண்ணி போட்ட வீடியோல கூட அந்த எபிசோட்ல கூட அரோரா தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெளிவா புரியுது. நேத்து பார்வதினால எதுவுமே பேச முடியல, வாயடைச்சு. ஏன்னா அவங்க பண்ண தப்புகளும் இருக்குங்க அந்த இடத்துல. எல்லா தப்புகளையும் சேர்த்துதான் கோர்ட்டுக்கு வர்றதுனால அவங்க அதை பத்தி பேச முடியாது. ஆமா பொசசிவா தான் இருந்தேன், லவ் பண்ண. ஆனா உண்மையாவே அந்த பொண்ணு அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அது ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். வா வெறுப்பேத்த போலான்ற மாதிரி கூடவே போறது, கூடவே போய் டான்ஸ் ஆனது. நீங்க அந்த டாஸ்க்ல பாத்தீங்களா, வார்டன் டாஸ்க்ல 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே கூடவே பின்னாலேயே போறது. நான் ஒதுங்கி போறேன், ஏன் வரீங்கன்னு கேக்குறாங்க. கமருதீன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அவர் போய் சொன்னார்ல, எனக்கு அததான் நானும் சொல்றேன். நேத்து நைட் அத்தனை பேரும் சொல்றாங்க, பார்வதி தெளிவா, சாண்ட்ரா சொல்றாங்க, சாண்ட்ராவும் ரம்யாவும் நேத்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ வந்து கமருதீனை நம்பாத அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது அந்த விஷயத்தையும் போய் அவங்க கேக்குறாங்க, நம்பாதன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? நீ என்ன பண்ண, என்னை பத்தி அவகிட்ட போய் என்ன பேசுன? ஏன்னா அவங்க கோர்ட்ல சொல்றாங்க, கமருதீன் வந்து அசிங்கமா பார்வதி பத்தி என்கிட்ட சொன்னா, நான் அதை இப்ப சொல்ல விரும்பல அப்படின்னாங்க. மேபி அந்த அசிங்கம்லாம் நம்ம பார்த்திருக்கோம் லைவ்ல, என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த இடத்துல சொல்றல, நீ எதுவுமே பேசலையா? அந்த கேள்வியை கமருதீன் கேட்டிருக்கணும். கண்டிப்பா. ஏன் கேட்கல? அவர் அமைதியா உட்கார்ந்திருக்காரே. நீங்க கமருதீன் கிட்ட வந்து பார்வதியை பத்தி அவ கூட சேராத, அவ கூட சேர்ந்தா இப்படி ஆயிடுவ, அவ ஒரு நீங்க திட்டவே இல்லையா? எதுவுமே நீங்க பேசவே இல்லையா? அத வந்து கமருதீன் கேட்கணும். சார் என்ன கேட்கணும் இந்த விஷயத்துல, என்ன கேட்பாரு, என்ன இந்த விஷயத்துல ஆக்சுவலி இந்த அரோரா இவங்க பார்வதி விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அரோராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். பார்வதி பண்ண மாட்டார். எஸ் பண்ணுவார். மெயினான இந்த வீக் முக்கியமா மாட்டிருக்க ஒரு பெரிய விஷயம் மைக் மேட்டர். சோ அதனால மைக் அவர் விடவே மாட்டாரு. அண்ட் ஆதிரை எஃப்ஜேவோட கேஸ், இந்த கேஸ்ல வந்து என்னன்னா, அதுதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டா இதை இழுத்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ட்டு விக்ரம் ஒரு நல்ல பிளான் பண்ணி அது இது பண்ணிட்டார். எஃப்ஜே விசஸ் பார்வதின்னு வரும்போது அந்த இடத்துல விக்ரம் வந்து பார்வதிக்காக நின்னு பேசுறார், வக்கீலா கூப்பிட்டுருக்காங்க, நின்னு பேசுறார். அப்ப வந்து அந்த லவ் கண்டென்ட் வச்சுதான் இந்த வீட்டுல போறாங்கன்னு சொன்னது வந்து சண்டை போட்டு போறாங்க, லவ் கண்டென்ட் வச்சு போறாங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. இவங்களும் வந்து நான் லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு நான் இந்த வீட்டுல போல அப்படிங்கறத தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு சாரி கேட்க சொன்னாலும் என்னால முடியாதுன்னு ஒரு ஆட்டிடியூட் சொன்னாரு. இல்ல ஆக்சுவலா எஃப்ஜே பண்றது வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் எல்லாம் ஈகோ ஆட்டிடியூட். விஜய் சன்னா கிட்ட கூட அவர் ஆட்டிடியூட் காமிக்கிறாரு. அவர் சொல்லும்போது இப்படி உட்கார்ந்திருக்கிறது ஒரு மாதிரி, அவர் பேசும்போதே பாருங்களேன், காலை இப்படி இப்படி ஆடிட்டு பண்ணிட்டு அப்படிதான் பண்ணுவாரே தவிர்த்து அவர் சொன்னது புரியுதா, ஓகேடா, ஆமாண்ணா, அப்படிதான் பண்ணுவாரே தவிர்த்து ஒரு ஹோஸ்ட்கான ரெஸ்பெக்ட் இருக்காது. அததான் நான் சொல்றேன். கமல் சாருக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட், கண்டஸ்டன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு இப்ப கிடைக்கிறது கிடையாது. நான் போன சீசனே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க சார்னு சொன்னேன். ஆனா இந்த சீசன் வந்து அவர் ஏதோ ஒரு இதுல கொண்டு போனாரு, அவரே வெறுப்பாயிட்டாரு. என்ன விளையாடுறாங்க பிக் பாஸ் வரலாற்றுலயே பிக் பாஸ் வந்து இத்தனை தடவை வார்னிங், இத்தனை தடவை அவர் வந்து பேசுறாரு, டே எல்லாத்தையும் ஃபன்னா எடுத்துட்டு போங்கடாங்கிறாரு. ஒரு பிக் பாஸ் ஷோல பிக் பாஸ் பேசி பார்க்கவே மாட்டோம். பிக் பாஸ் இத்தனை தடவை பேசியிருக்காருன்னா அவரே இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாரு. கொஞ்சம் நார்மல் ஆனவொன்னு நீங்க என்னை இழக்கல அப்படிங்கிற வார்த்தையும் தட்டி கொடுக்குறாரு.
விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்பயுமே அவங்களுக்கு புரியல. இந்த தடவை கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த மைக் மேட்டர் கேட்பாங்க, மைக் மேட்டர் FJ கேட்கணும், matter. ஆதிரை எஃப்ஜே கேட்கணும், எஃப்ஜே பார்வதி விஷயத்த கேட்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த கேஸ் வரப்போது பார்வதி ஏன் மேலதான் கொடுத்துருக்கான்றது எனக்கு தெரியும், கேஸ் வரப்போகுதுன்னும் போதே அவர் சொல்றாரு, ஆதிரை படுத்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, வா வா இப்ப நான் எப்படி உன் கேஸ்ல பேசுறேன்னால இப்ப வா நான் எப்படி பேசுறேன்னு பாரு வா, ஏன்னா அது பார்வதி, அதனால எப்படி பேசுறேன் பாரு வா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, அமித் இன்னும் கொஞ்சம் வந்து சென்சிபிளா யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அவரை மட்டும் செல்ஃபிஷா யோசிக்க கூடாது, அவரை மட்டும் இது பண்ணக்கூடாது. உங்க கூட கம்பேர் பண்ணி பேசுனதும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுதான், அதோட லைஃபையும் நீங்க யோசிக்கணும். நான் கல்யாணம் ஆன பையன் என்னை திருப்பி இழுத்து பேசுறீங்க, இழுத்து பண்றீங்க அப்படின்னா, இத ஹோஸ்ட் வந்து அன்னைக்கு சரியா அதை வந்து அட்ரஸ் பண்ணல. இந்த கோர்ட்டுன்னு வச்சதுக்கான காரணமே சரியா அட்ரஸ் பண்ணாத விஷயங்களை எடுத்துட்டு வந்து பேசணுன்றதுதான். சில காமெடியான விஷயங்களையும் பேசலாம். இப்ப சுபிக்ஷாவை பத்தி விக்ரம் பண்ணாரு இல்லையா, அதெல்லாம் நல்ல ஒரு இது. கம்பேரிட்டிவ்லி சீசன் 6 5 அப்புறம் வந்து நல்லா நடந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா என்ன சொல்றது, காமெடியா கொண்டு போனாங்க, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. 1-2 கேஸ் தான் சீரியஸா இருந்தது. இந்த சீசன்ல வந்து ஒரு கேஸ் மட்டும் தான் காமெடியா இருந்தது, மத்த எல்லாமே ஓரளவுக்கு சீரியஸா தான் இருந்தது. அது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா இப்ப ஒரு லவ் ட்ராக்க பத்தியோ 18+ பத்தியோ வந்து ஹோஸ்ட் அவர்கள் கேட்க மாட்டாரு, கேட்க கூடாது, அது ஒரு ரூல்ஸா இருந்திருக்கலாம், அவருக்கு கேட்க இஷ்டம் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை கொண்டு வந்து இவங்க ஆதிரை பேசும்போது அதை டோட்டலா வந்து கட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அதை வாதாட விடலன்றத ஹோஸ்ட் கண்டிப்பா கேட்கணும். பார்வதிக்கு வரும்போது வாய பயங்கரமா விட்டியா எஃப்ஜே, என்ன வாய் விட்ட? நீ லவ் கண்டென்ட் பண்ண, அதுவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆமா நீ லவ் கண்டென்ட் பண்ணி தான் நீ வர. அப்ப அவரு என்ன பண்றாரா? நேத்து பார்வதி விசஸ் அரோரா விஷயத்துல கேஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா லிவிங் பெட்ரூம்ல, பிக் பாஸ் பெட்ரூம்ல வந்து நேத்து வந்து லவ் கண்டென்ட் பண்ணி வரலன்னு சொல்றா, இன்னைக்கு வந்து லவ் பண்றேன்ட்டு அவன் சொல்றான், நான் சொல்லும்போது நம்புனீங்களா அப்படின்றாரு. அவங்க தெளிவா சொன்னாங்க, லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணி நான் இந்த வீட்டுல சர்வே பண்ணல, நான் சண்டைகள் போட்டிருக்கேன், நான் நல்லா பேசியிருக்கேன், நான் கேம் விளையாடி இருக்கேன், என்ன தக்க வச்சுக்க என்னெல்லாம் இந்த வீட்டுல பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். ஓகே. ஆனா நீ வைக்கிற அலிகேஷன் என் மேல அது கிடையாது. ஆமா, நீ சாரி கேட்கணும். அன்னைக்கு நான் ஹர்ட் ஆனதுக்கு நீ சாரி கேட்கல, சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய். ஆமா, அந்த சாரிய ஹோஸ்ட் வாங்கி தர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது பார்வதின்றதுனால வாங்கி தர மாட்டார். பார்வதிக்கு அரோராவா இருந்தா வாங்கி கொடுப்பாரு. பயங்கரமா இருக்கணும்னு சொல்றேன் நான். ஆமா, ரோஸ்ட் இருக்கு. ஹிந்தில பேசுனதுக்கு இருக்கணும், தெலுங்குல பேசினாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா பிக் பாஸ் அவங்க கிட்ட தெலுங்குல பேசினாரு, அது நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்னு, எல்லாருடைய முட்டை, பால், டீ, காஃபி எல்லாம் போயிருக்கு. இனி கேஸ் அதான், எல்லாருமே மொத்தமா நிக்கிறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, ரம்யா, திவ்யா, சுபிக்ஷா, இவங்க 4 பேரும் இந்த டீ காஃபி எங்களுக்கு வந்து பறிக்கப்பட்டுச்சு, அதனால எங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு பேசும்போது, ஒரு 8 கேஸ்ல இந்த 4 கேஸ் வந்து ஒரே கேஸா இருக்கிறதுனால இந்த கேஸை எடுக்க சொல்லி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுதான் லாஸ்ட் டேன்றதுனால மொத்தமா ஒரு 8 கேஸ் கொடுத்துட்டாரு. இதுல இருந்து ஒரு கேஸை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கொடுக்கணும். அதுல 4 பேர் கொடுத்த ஒரே கேஸ் இவங்க மேலதான், இவங்க 2 பேர் மேலயும் தான். சோ அதுக்கு நல்ல ஒரு வக்கீல போடுவாங்கன்னு நினைச்சேன். வக்கீல் வந்து அப்படியே ஆப்போசிட்டா பேச போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இல்ல, 2 பேருமே இந்த ப்ரோமோல பாக்கும்போது பேந்து முழிச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, நிஜமாவே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பேச முடியும்? ஆமா, நீ வந்து எல்லாரும் கேள்வி கேட்ட, உன்னோட புரோட்டீன் போது, முட்டை எடுத்துக்கிட்டா உன்னோட புரோட்டீன் போது, கேரட் குடுக்கலன்னா, பொமோகிரானட் குடுக்கலன்னா அவ்வளவு பேசுனீங்கல்ல. ஒருத்தருடைய நிஜமாவே காலையில எழுந்தா ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு டீ குடிக்கணும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இவங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவங்க எல்லாம் வேலை செஞ்சு, இவங்க 2 பேர் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இந்த வாரம். சோ நாங்க பண்ண தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனையா நாங்க இதை ஏத்துக்கிறோம். நிறைய குறைகள், நிறைய குறைகள் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாரத்துல அதாவது மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒன்ஸ் தான் கிச்சனை கிளீன் பண்ண முடியும், அதுதான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எங்களுக்கு கொடுத்துறீங்கிறதுக்காக நாங்க மாத்தி கிளீன் பண்ணா அது முடியாது. நீங்க 2 பேர் அதை பேசிக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிச்சன் டீமையே 2ஆ பிரிச்சு தான் இந்த வீக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் ஒருத்தர் பண்ணா மதியானம் ஒருத்தர் பண்ணா நைட் ஒருத்தர், அப்படிதான் போயிட்டு இருக்கு. 3 பேரா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து கிச்சன் கிளீன் பண்ணாம கனி விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போது அதை அவங்களே அப்படி தொடச்சு போட்டு கூட போயிருக்கலாம். எப்படியும் இவங்க வந்து பெர்ஃபெக்ட் கிளீனிங் வந்து நைட்டு பண்ணிடுவாங்க. அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து விக்ரம் பேசினாரு. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே கால் மேல கால் போட்டு இப்படி ஆடிதான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணது தப்பு, இவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் போதும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷனா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க டாஸ்க்கு முடிச்சுட்டு வந்து இந்த வேலையை பாக்குறாங்க, அது அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை தான், நான் ஒத்துக்கிறேன். தண்டனை தான்.
ஆனா இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்ல அப்படின்னா ஏன் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும் பிக் பாஸே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு பிக் பாஸே வந்துட்டு ஆனா அதை திருப்பி இவங்க கண்டினியூ பண்றாங்க 2 நாளா வந்து ஐ மீன் அந்த மைக் விஷயத்த வந்து நேத்து மார்னிங் வந்து அமித்தும் வினோத்தும் அதை நோட் பண்ணாங்க. இவங்க ஜாகிங் போகும்போது வந்து மைக்கை கைட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அது ஓடும்போது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது. சோ கைட்டு வச்சுட்டு ஓடும்போது ஏன் பேசுறீங்க என்னதான் அப்படிங்கறத வந்து பிரச்சனை இந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்னதாங்க பிரச்சனை ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னா நான் அதுதான் பண்ணுவேன் அப்படி சொல்லி அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்ல கெட்டவங்க. மிச்சம் எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உத்தமர்களின் உச்சக்கட்டம். அரோரா, எஃப்ஜே இவங்க 2 பேரை தவிர்த்து மத்த யார வேணாலும் நீங்க நம்பலாம். ஓ அரோரா எஃப்ஜே யார வேணாலும் நீங்க அவ்வளவு நம்பலாம். ஒஸ்டாங்க. ஆமாங்க. நீங்க இல்ல நான் நேத்து பேசும்போது உத்து பார்த்தேன். உத்து கவனிச்சீங்கன்னா நேத்து தெரியும். பேசும்போது அரோரா பேசும்போது கவனிச்சேன். ஓ இப்படி கூட பேசலாமா அப்படின்னு. ஏன்னா நிறைய இடங்கள்ல வார்த்தை விட்டு நான் 24/7 பார்க்கல. அந்த எபிசோட் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த எபிசோட்லயே அவங்க பார்வதி அப்படி திட்டிருக்காங்க. நிறைய எனக்கு மைண்ட்ல நிக்கிற அந்த ஒரு வார்த்தை கழுது அப்படின்னு சொன்னது, இது மூஞ்சி எல்லாம் முழிக்க கூடாதுன்னு சொன்னது, ஒஸ்ட் கர்மம் அப்படின்னு சொன்னது, நிறைய இடங்கள்ல போய் அழுகும்போது நேத்து அந்த கோர்ட் விஷயத்துலயும் கோர்ட்லயுமே வந்து மொட்டை கடிதாசுல என்னோட மெடிக்கல் இஷ்யூவை எடுத்து பேசியிருக்காங்கன்றத லைவ்ல அவங்க சொன்னாங்க. ஆனா அது எபிசோட்ல ஃபுல் கட். லைவ்ல அத சொன்னாங்க. யார காப்பாத்த பாக்குறீங்க? அரோராவை காப்பாத்த பாக்குறீங்க. ஓகே பண்ணுங்க. அரோராவிற்கு அவார்டே கொடுக்கவும் நன்றி. சோ யாரு எவிக்ட் ஆவா? எனக்கு தெரிஞ்சு வந்து பேஷண்ட் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் அவங்க தாங்க பேஷண்ட். என்ன வேலை அவங்க செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கால் வீங்கிருச்சு, தலை வலிக்குது, எனக்கு டீ குடிக்கணும். இது இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த 10 வாரமா. சத்தியமா 10 வாரத்துக்கு இவங்க வந்து தகுதியான ஆளா பிக் பாஸ்லன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்புறம் ஏன் வச்சிருக்காங்க? அவங்க வச்சிருக்காங்க, என்ன பண்றது? பாக்கலாம் இந்த வாரம். இப்ப போன வாரம் வர சேனலோட ஈகோவே சீண்டிட்டாங்க வேற அவங்க. நான் போறேன், அனுப்புங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி திறக்க வச்சாரு. அதனால வந்து போன வாரம் அவங்க நாமினேஷன்ல இல்ல, அதனால பிரசன்ட் போயிட்டாரு. நாமினேஷன்ல இருந்தாங்க, மாவன வாடி என்னையா பேசுற, சேனல்யா பேசுற, நீ வெளில வா, நீ கிளம்பு அப்படின்னு இருப்பாங்க. காசே வேணாம் அப்படி சொல்லி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டாங்க. அத விடுங்க. நம்ம சாண்ட்ரா இந்த வாரம் எப்படி விளையாண்டாங்க? இருக்கிறதுலயே இப்போ எஃப்ஜே அண்ட் இவங்கள அரோரா சொன்னல, இவங்களே அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். சரி திவ்யா மேல அவங்க அவ்வளவு அவங்களையும் சேர்க்கணும். இல்ல திவ்யா மேல அவ்வளவு எப்படி சொல்லலாம், எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆக்சுவலா வெளியில ஓப்பனா ஒரு இது போயிட்டு இருக்கு. பிரஜன் வந்து ஏதோ இவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்ததாகவும், திவ்யா கூட வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ப்பா, ஒரு அண்ணன் தங்கச்சியா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அத நம்ம தப்பு சொல்லவே முடியாது. வெளியில வந்தும் பிரஜன் வந்து எனக்கு வந்து அக்கா தங்கச்சி இல்ல, நான் தங்கச்சியா தான் அவங்கள வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனா அது வந்து வெளியில பாத்துட்டு இருக்க மக்கள் வந்து அதை தப்பா பேசாதீங்க. அது ஒண்ணு. 2வது வந்து உண்மையான சாண்ட்ராக்கு இருக்கிற கோவம் வந்து என்ன அப்படின்னா, நான் சண்டே வந்து எவிக்ஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது அவ வந்து என்னுடைய பேரை சொன்னது எனக்கு மிகப்பெரிய கோவம். அந்த கோவத்துல இருந்து நான் வெளியில வரதுக்கு முன்னாடியே பிரஜன் எலிமினேட், பிரஜனுடைய அந்த இதையும் சேர்த்து வச்சு நான் அழுதுட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு கபோர்டு காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு துணியை எடுக்க சொல்றேன். நானே எடுத்து வைக்கட்டுமான்னு கேக்குறா. அதை நாளைக்கு கூட பண்ணிருக்கலாமே. தொடர்ந்து இதெல்லாம் நடக்க ஒரு பர்சன் மேல ட்ரிகர் ஆயிட்டு அவங்க இது பண்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, சும்மா ஒரு வாட்டி பேசிதான் பாருன்னா இல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா திவ்யா சைடுல இருக்கிற தப்பு என்ன அப்படின்னா, அவங்க வந்து worst பெர்ஃபார்மன்ஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாங்க போன வாரம். அப்போ அவங்க அதிலே பேசிருக்கும் நான் ஸ்டாப்பா அழுகுறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஜெயிலுக்கு போனவங்க படுத்து தூங்குறதுக்கு ஒரு 12 மணி ஆகுதுன்னா 12 மணி வரைக்கும் யோசிச்சு சாண்ட்ரா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அப்போ நீங்க 2 பேரும் என்ன வந்து worst பெர்ஃபார்மன்ஸ்ல அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனா அதை நீ எவிக்ஷன் எடுத்து வந்து காட்டுவியான்னா சாண்ட்ரா கேக்குறாங்க. இதுதான் முழுமையான சாண்ட்ராக்கு வந்து திவ்யா மேல இருக்கிற கோவம். ஆமா. ஆனா சாண்ட்ரா வந்து நல்லவங்களான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப நல்லவங்களா? நல்லவங்கன்னு கேட்டா உண்மையாவே கிடையாது. திவ்யா நல்லவங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அது நேத்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. திவ்யா போய் சொல்றாங்க. லைவ்லயே அதான் போயிட்டு இருந்தது. உண்மையா சொல்ல போனா ஓப்பனா பேசுற பார்வதியை எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. நான் பார்வதி இந்த இடத்துல ஒசத்தி வச்சு பேசணும் அப்படின்னு ஆசைப்படவே இல்லை. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க வேற தம்ப்லைன்ல வந்து நான் ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்க போடுறீங்க, அதை வச்சு வந்து என்ன ஓட்டுறீங்க. எல்லாம் தம்ப்லைன்ல பாத்துட்டு கமெண்ட் போடுறாங்க, உள்ள போய் வீடியோவை பாருங்கடான்ற. அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தனியா வந்து என்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க நீங்க ஏங்க ஃபுல்லா வீடியோ பாத்தீங்களா, நீங்க உள்ள போய் பாத்துருக்க மாட்டீங்களா, தமிழ்ல பாத்துட்டே பேசுறீங்க. தமிழ்ல பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு, அதனால மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க உள்ள போய் வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், திவ்யாவும் அவங்க
சாண்டா கிட்ட இருந்து ஒதுங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட காமெடி சென்ஸா இருக்கட்டும், கேமா இருக்கட்டும், எல்லாத்தையும் பழகதா இருக்கட்டும், அது எல்லாமே நல்ல குணம். அது பார்வதின்னு வரும்போது அது ஏன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. அது நம்ம தேவையில்லாத கதை. சாண்ட்ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எஃப்ஜேவும் பார்வதியோட விஷயத்துல வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து சாண்ட்ரா பண்ண பிளே எப்படின்னா, என்ன சாட்சிக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பேன்ல, அவ வந்து எங்க வீட்டுக்காரையும் தானே கேட்டா, அதாவது பிரஜனையும் தானே அவ வந்து கேட்டா, அமித்தை மட்டும் வந்து வாங்க டிரைவுக்கு போலான்னு கேட்கல, பிரஜனையும் தான் கேட்டா, ஏன் எதுக்கவே லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு, அதாவது லவ் பண்றேன்னா சைட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு, நான் கூட அந்த இடத்துல வந்து ஏய் யார சைட் எடுக்கிற செருப்பு பிஞ்சுக்கும் அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நான் இதெல்லாம் கூட சாட்சி எடுத்துறேன்னு சொல்லி உன் பக்கம் வந்து கேஸ் ஜெயிக்க வச்சிருப்பேனடா எஃப்ஜே அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப ஏங்க பார்வதி கிட்ட சொல்லி அழுவுறீங்க? சப்போர்ட் பண்ணவங்கள நாளைக்கு இவரு திட்டும்போது யாருக்கு சப்போர்ட் பண்றா? விஜய் சார் வந்து எஃப்ஜே திட்டுவாரு எப்படியும். அந்த இடத்துல எல்லாரும் எப்படி பேசுறாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நாளைக்கு சனி ஞாயிறு மைக் விஷயத்தை கேளுங்க ஐயா, மைக் விஷயத்தை கேளுங்க ஐயா. மாட்டாரு இந்நேரம் எடுத்து எழுதி கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் பக்கெட் வச்சு ஓட்டின மாதிரி இந்த வாரம் மைக் வச்சு ஓட்டுவாங்க. கடவுளே என்ன பண்றதுனே தெரியல. ரம்யா பாராட்டுகளை தெரிவிப்பாங்க பாருங்க விக்ரம்க்கு. எல்லா கேஸ்லயும் அவர் வக்கீலா போறீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அதே இடத்துல எஃப்ஜே ஆதிரை விஷயத்துல ஏன் விக்ரம் அப்படி பண்ணாருன்றதையும் கேட்கணும். கண்டிப்பா. சோ இந்த தடவை ஆக்சுவலி நிறைய பேர் வந்து விக்ரம்க்கு தான் டைட்டிலை தூக்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. டைட்டில் தெரியாதா உங்களுக்கு? பல பேர் அரோராக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு தூக்கி கொடுக்க போறாங்கன்னு தெரியலங்க. ஒரே யார் பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தெரியல. மேபி இருக்கு, மேபி இருக்கலாம். நம்மளோட கனி கிட்ட ஒரு மாற்றத்தை பாக்குறேன், அதையும் சொல்லிடுறேன். கனி கிட்ட ஒரு மாற்றத்தை பாக்குறேன். எந்த ஒரு 2-3 விஷயங்கள்ல வந்து விக்ரம் ஏதோ தப்பா முடிவெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கனிக்கு இப்ப வந்திருக்கு. கண்டிப்பா அது வந்து ஏன்னா டப்புன்னு அவர் எழுந்து போன வாரம் வந்து நீட்டிப்பு வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா, ஐ மீன் இவங்க பார்வதிக்கு கொடுத்தாரு இல்லையா, அப்பவே ஒரு ஜர்க்கானாங்க. நீட்டிப்பு நீ பார்வதி கொடுத்து இந்த வாரம் பார்வதி வச்சு செஞ்சுட்டியப்பா, பயங்கரமா வச்சு ஒரு ஜர்க்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துலயே வந்து அவங்க ஜர்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்ல வந்து அப்படி ஆயிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள்ல வந்து இவர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதை வச்சு அவங்க ஏதோ ஒரு மாதிரி ஆவறாங்க அப்படிங்கறத வந்து நான் லைவ்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃபைன், தெளிவாயிட்டாங்க. ஸோ இந்த வாரம் என்ன நடக்குது, நீங்க சொன்ன மாதிரி ரம்யா வெளியே போவாங்களா மாட்டாங்களா, டபுளா இருக்குமா சிங்கிளா இருக்குமா? ஏன்னா இந்த வாரமும் இவங்க சிங்கிள் அமிச்சாங்கன்னா அது வேலைக்கே ஆகாது, டபுள் அமிச்சுதான். மேல இருந்த பார்வதி அப்படியே கீழே வந்துட்டாங்க. ஒரு டைம் எல்லாரும் சொல்லுவாங்க பார்வதி தான் டைட்டில் வின்னர், பாரு 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 அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் பாரு மூளை என்ன பண்ணிட்டு இருக்கு, பாரு என்ன பண்ண. நான் என்ன சொல்றேன், தப்பு பண்றவங்கள திருத்துறீங்களா சார்? ஹோஸ்டா இருந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவை சொல்லி கொடுத்து அவங்கள மாத்தி தான் வெளியில அனுப்புறீங்க. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டே அப்படிதான் பண்ணீங்க. அவர் நினைச்சிருந்தா அந்த காரு அப்ப வந்து கார்ல அமிச்சாரு இல்லையா, அப்பவே வந்து பார்வதிக்கு அவரு செம்ம அடி குடுக்குறாரு. அடி குடுக்கறது விஷயம் இல்ல, நான் அதான் பண்ணுவேன் மறுபடியும். இல்ல நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. பார்வதிக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ரோஸ்டும் நீ இப்படி நடந்துக்கோ அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து பார்வதிக்கு வந்து ஹோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா தரவே இல்ல. பார்வதி நீங்க நல்ல கேம் விளையாடுறீங்க, ஆனா அது இப்ப வியானா சொன்னார்ல, நீங்க முன்னாடி எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க வியானா, சூப்பரா பேசுனீங்க, பாயிண்டா பேசுனீங்க, ஆனா இப்போ ஒரு 2 வாரமா அது காணோன்னும் போது கரெக்டா நம்ம எடிட்டர் எடுத்துட்டு போய் எஃப்ஜே மூஞ்சிக்கிட்டு வச்சாரு. அந்த மாதிரி பண்ணுங்க சார், அந்த மாதிரி பார்வதிக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா உங்க கேம் நல்லா போயிட்டு இருந்தது, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க தப்பு மயக்க மறைச்சு ஒரு தப்பு பண்றீங்க, அது யார் கூட பண்றீங்கன்னு யோசிங்கன்னு சொல்லணும். பைத்தியம் என்ன, அந்த மயக்க மறைச்ச விஷயம் யாரால வந்ததுன்னு யோசிங்க. ஓகே, அதனால உங்க கேம் கீழ போகுதுன்னு சொல்லுங்க. கமருதீன பார்வதி நம்புறாங்க அப்படிங்கறது தெரியல. எல்லாமே லவ், எல்லாமே இன்னைக்கு காலைல அவங்க அம்மா கிட்ட லைவ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்கம்மா, நான் இங்க பண்றதெல்லாம் வந்து நம்பாதம்மா, நம்பாத மீன்ஸ் நீ இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டுறாதம்மா, எனக்கு உண்மையாவே அந்த பர்சன் மேல நான் அந்த பர்சனை லைக் பண்றேன், அதனாலதான் எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், நீங்க அதாவது என்னன்னா நீங்க வந்தா கூட என்ன திட்டிடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்க தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. நேத்து நைட்டு இவங்க சாண்ட்ராவும் ரம்யாவும் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா வந்து மூஞ்சி மாறிடுச்சுங்க, ஸ்ட்ராங்கா அதை நம்புறாங்க இப்போ. அப்ப இனிமேல் வந்து கமருதீனை வாட்ச் பண்றதுக்கும் அது வந்து நடக்கும். ஆனா அதுக்காக எங்க ஹோஸ்ட் கேட்காம இருக்க மாட்டார், கேட்பாரு.
அடுத்த வாரம் சார் டபுள் எவிக்ஷன் வைங்க சார் ப்ளீஸ் சார், உங்க கால்ல கூட விடல சார், டபுள் எவிக்ஷன் வைங்க சார். எனக்கு யார் போறாங்கன்னு போன வாரம்லாம் ஒரு டைலமாவே இருந்து தெரியுமா? பார்வதி போறாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. பார்வதி போறாங்க. என்னங்க ரம்யா இருக்காங்க, பார்வதி இருக்கடா, எனக்கு தெரியல. சோஷியல் மீடியா எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. என்னது ரம்யா இருக்காங்க, பார்வதி போறாங்களா? இது ஏத்துக்கவே முடியாதனால பார்வதி ஒரு கட்டத்துல போதான் போறாங்க, போய் தான் ஆகணும்ன்ற சூழ்நிலை வந்தா போயிடலாம், ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 5ல இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு, அவ்வளவுதான். எல்லாரோட கணிப்பும் கூட. ஆனா வந்துட்டு ஆனா எனக்கு வயித்த கலக்கிருச்சு, ரம்யா உள்ள பார்வதி வெளியே வா அப்படின்ற மாதிரி. அப்புறமா தான் சொன்னாங்க, இல்லங்க பிராங்க் பண்ணோம் அப்படின்ட்டாங்க. இந்த வாரம் யாரு இல்ல யாரு வெளியே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும். யார் யார வந்துட்டு என்ன சட்டிக்குள்ள போட்டு கும்பி பாகம் கம்பி கும்பா தெரிஞ்சிச்சு வறுக்க போறாருங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இந்த எல்லாரோட உண்மையான முகங்களையும் நம்ம இந்த வாரம் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் அவங்க என்னென்ன மாதிரி விளையாடுறாங்க, ஏன்னா நான் நெருங்கிக்கிட்டே இருக்கு, முடிய போகுது, நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னது ஒரு 100 நாள் அப்படின்னு சொன்னோம், அப்படியே எப்படி இப்படி தொட்டு 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 ரொம்ப நெருங்கி 75 அப்படியே வந்தாச்சு. 66ல 65ல நிக்கிறோம். ஆமா. சோ அடுத்த வாரம் போனா 70 75 ஆயிடும். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, யார் யாரோட உண்மை முகம் வெளியே வரப்போகுது. கம்ருதீனை பத்தி நேத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவரை தூக்கி வெளில போடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இதுக்கப்புறம் பார்வதி கம்ருதீன் கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க, அரோரா இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க, யாரு குடும்பி யாரு கையில அப்படிங்கிறத வெயிட் பண்ணி எவிக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.